நாமளே இருந்து நாம தானே நல்ல முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவோ. ஆமா, நம்மளுக்கு என்ன குறைச்சல்? இப்படி இருக்கிற போது ஏதோ கனவு கண்டேன்னு சொல்லுவீங்க. அந்த கண்ட கனவுல ஏதேனும் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தீர்வுகள் வர கனவு கண்டாயா? என்ன கண்டையம்மா 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 எனக்கு அறிய சொல்லும் அம்மா சொல்லும் அம்மா. என்ன கண்டையம்மா கண்டையம்மா ஆமா கண்டையம்மா எனக்கு அறிய சொல்லும் அம்மா சொல்லும் அம்மா. சாமி காரணங்க விளங்கும் இங்கே மன்னவாரே கனவுகாரே சொல்லுமம்மா சொல்லுமம்மோ. ஐயோ சுவாமி, என்ன கண்ட? நான் கண்ட கனவிலே காரணங்கள் இருக்கிறது சுவாமி. நான் கண்ட கனவானதுதானே பொய் போகாதுங்களே. எப்ப கண்டது? நான் கண்டது கண்டாப்பலே அப்படியே இருக்கும் பார்த்துக்கோங்க. என்ன கண்ட? அதனால ஐயோ மன்னா, நான் தூங்குகிற வேலையில பார்த்தால் நம்மளை சுத்தியும் சிறு குழந்தைகளாகத்தான் 5 வயசு அறியாத குழந்தைகளாகவும் நம்மளுக்கு பக்கம் வந்துடாரு. அம்மா 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 என்று சொல்லி என்று சொல்லி பக்கம் அழைக்கும்படி மன்னா அழைக்கும்படி கனவு கண்டேன் கனவு கண்டேன். அம்மா 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 என்று சொல்லி என்று சொல்லி உனக்கு என்று சொல்லி அம்மா என்று சொல்லி அம்மா அம்மாண்டா வந்து அம்மா அம்மான்னு சொல்லி தோல் மேலையும் அடி மேலையும் உட்காந்துட்டு குழந்தைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து இப்படி எல்லாம் கூப்பிடுற மாதிரி எனக்கு கனவு கண்டனுங்க. நீங்க தான் கண்டீங்க. நீ கண்டதையாவே நானும் கண்டேன். ஏனுங்க உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுதுங்க, அன்னைக்கு வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுதுங்க. நான் அப்படி ஒரு சுப்பண்ண கண்டனுங்க. சுப்பனை கண்டையா? கரவை இல்லைங்க, சுப்பனக்காங்கலீங்க சொப்பன கண்டனுங்க. சொப்பனை கண்ட அப்படி சொல்லு. நீ சுப்பனை கண்டம்னு சொன்னா அது வெண்ணே குங்குமத்தா காலையில நேரமே உனக்கு இப்படி ஒரு கனவா இருக்குது சொன்னா கைவேல பறிக்கு காலையில கைவேல பறிக்கும் அம்மா. உனக்கு ஞாபகமா இருக்குது, தம்பி முல்லை பசங்க வந்தாங்கல்லோ பார்த்துட்டு போனாங்கல்லோ, அப்படித்தான் ஞாபகம் நினைச்சேன். ஆனா அம்மா அம்மான்னு சொல்லி அழைக்கிறது சொல்றீங்க வெண்ணே, நம்மளுக்கு குழந்தை இல்லையா போச்சு? ஏது கனவுல வந்து அப்படி அழகர் வழியாக இப்படி எல்லாம் ஒரு கனவு கண்டனுங்க. சரி, அந்த கனவு கண்டாப்புல முடிச்சு சரி எனக்கு பாருங்க அதுக்கு பிற்பாடு பெண்ணே செத்த நேரமும் கூட சித்த நேரம் இந்த சித்த நேரமும் கூட எனக்கு பாயில படுத்து இருக்கிற போது பாருங்கம்னா படுத்த படுக்கையிலே 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 ஆமே எனக்கு பாய் போட தூக்கமில்லை தூக்கமில்லை படுத்தா படுக்கையிலே 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 ஆமாமா பாய் போட தூக்கமில்லை தூக்கமில்லை பேராயி சொப்பேனங்கோ 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 நான் எனக்கு நினைவோடு மாற்றமெங்கோ மாற்றமெங்கோ பேராயி சொப்பேனங்கோ பேரங்கோ சொப்பேனங்கோ நினைவோடாதிய மாற்றமெங்கோ மாற்றமெங்கோ அதே நினப்பா இருக்குது போங்க இருக்கு இருக்கு. என்ன பண்றது?
நீ அதுக்காக என்ன பண்ண நினைப்பா இருக்கீங்க இதுக்கு முன்னே இருந்தா ஆகு இன்னுமே வேணும் நீ வேறு நாள் என்னடா கிடைச்சிருந்தா 1000 இருந்துட்ட போதிலும் நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் இல்லைங்களா? வேணும். நாளைக்கு நாம வயதாக திடீர்னு ஏதேனும் ஆசா மோசமானாலும் கூட சரி நம்மளுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு கூட பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. கிடைக்க மாதிரி நாம கோயில் இல்லாத ஊருக்கெல்லாம் கோயில் கட்டி வச்சு சாமி எத்தனையோ புண்ணியங்கள் குளம் கட்டி வச்சு எத்தனையோ புண்ணியங்கள் நாட்டு மக்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு ஏன் கிடைக்காம போகுது? கிடைக்கும் மாதிரி அதுதான் நம்மளுக்கு குழந்தை இல்லையே. இருந்தா அப்புறம் நாம இப்படி பொட்டாட்டி அழுகிறா ஓட்டது நீ கிடைக்கும் இனிமேலு கனவு கட்டிட்டு ஒண்ணு கிடைக்கல. எத்தனை நாளா குழந்தை கிடைக்கல. நீ மில்லுக்கார அடிக்கடி கூடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் தெரியுது. கண்டிப்பா கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காட்டியும் கிடைக்கும். பூ வாங்கியாந்து கொடுத்து அல்வா வாங்கியாந்து கொடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து ரோஸு அப்புறம் சைடு ரோஸ் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்து சைடு ரோஸ் அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு இந்த புள்ள நான் வார போது அப்புறம் பார் கொஞ்சம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என்ன பத்த மாட்டேங்குது? என்ன நீங்க என்ன செண்டு போடுறீங்க? செண்டு மனமே வரமாட்டேங்குது. நாளைக்கு வார நான் வாங்கியாந்து கொடுக்குற பாருன்னு சொல்லி அவராசியா அந்த கமகமனும் மணக்கோணுங்கிறாங்க. அவங்களுக்கு மனந்தா போகுது, எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம்ல? சரி அடி வெண்ணே குங்குமத்தா, நம்மளுக்கு குழந்தை இல்லாத குழந்தைக்காக நீ அழுதா மட்டும் எதான் குறைக்குது? அழுதா மட்டும் தீரமா போகுது. நான் போய் பாலை கறந்து கொண்டு வர நேரம் ஆகிட்டு இருக்குது என்று சொல்லி அப்ப கோலத்தா கவுண்டர் தானே அந்த காடுகளுக்கெல்லாம் சென்றார். ஆனா குங்குமத்தா கவனத்துக்கு அந்த கனவு கண்டது முதல் ஆமா இவ்வளவு நம்ம செல்வ சீமந்தராக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? ஆனா நம்மளுக்கு ஒரு கை குழந்தை இல்லையே. ஒரு கை குழந்தை இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீருமே என்று சொல்லி அன்று முதல் குங்குமத்தா கவனிச்சியானவர்கள் அல்லுவகல் 60 நாளிகையே 24 மணி நேரமே தாமி அழுதாகணும் சிந்தையும் மாறுங்கீழியா கவுண்டர் காடுகாரம் போயிட்டு வந்தா சரி. குங்குமத்தாக்கு வந்து அழுகிற வேலை அப்பாடு ஏனுங்க எனக்கு ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லையா? என்னனாலும் நீ ஒண்ணு என்ன வேணும்? நம்மளுக்கு சொல்லி வந்துட்டாங்க மகராசப்பாங்க நம்மளுக்கு பாருங்க சாமி எனது உனக்கு வலது கை பொக்குங்கீரே மண்ணா பொக்குங்கீரே சாமி நமக்கு வாரி எடுக்குங்கை எனக்கு இந்த வாராது இம்பொக்குங்கீரு சாமி எலி எடுக்குங்கை ஏறது கை சாமி எத்தனையோ பக்கத்துல கோயில் குளம்
நோம்பி நொடி ஆமா. அப்படி திருவிழாவுன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க. ஆமாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேணும் என்கிற விளையாட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வச்சு விளையாடுறதுக்கு. அது மாதிரி நாளைக்கு நாமளும் தான் அப்படி போனா ஏதோ ரெண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த பாலாணி மலை மேலே நான் அங்க பந்து அதைய வெற்றி விளையாடுவதற்கு நம்மளுடைய வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லையே. ஐயோ முன்னையே இல்ல அங்க குத்தாத மேல ஏதாவது கடவுள் புனிதர் கிடைக்குமே என்னமோ அங்க குத்தர வேண்டாம். என்ன பாவத்தை செய்தமோ செய்தமோ என்ன கர்மத்தை செய்தமோ தெரியவில்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு உத்தரவாதி